பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. மீண்டும் நம்மோடு நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். முருகர் மாநாடு ஆர்எஸ்எஸ் ஈவெண்ட் கோயம்புத்தூர் நடந்தது, ஒன்று மதுரையில் நடந்தது. ரெண்டுமே நடக்கும்போது சப்டிலாக இருந்தது, நடந்து முடிஞ்சோடனே பெருசாக வெடித்திருக்கிறது. முருகன் மாநாட்டில் பேசிய விஷயங்கள், ஒளிபரப்பப்பட்ட வீடியோ, அது ஒரு சர்ச்சையாக. பேரூரில் நடந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் பங்கேற்ற அந்த விழா, அதில் திரு வேலுமணி அவர்கள் பங்கேற்றது உட்பட திருப்பி அதிமுக பாஜக கூட்டணின்னு பிரச்சனை, விவாதம், டிபேட் அப்படின்னு நிற்கிறது. இந்த விஷயத்தில் உங்களுடைய பார்வை? இவங்களுடைய நெரேட்டிவ் ரொம்ப தெளிவானது. நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு அங்க பிரதர்ஷனம் பண்ண கூட்டணி திமுகவுடையது. அது எல்லாருமே விடாமல் சர்வ பரித்தியாகம்பாங்க, சர்வாங்கம்பாங்க. எல்லா உடம்பின் எல்லா அங்கங்களும் இது ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி இருந்துச்சு, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அமைஞ்சிடக்கூடாது. நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும்போது சொன்னோம், வேறு சந்தர்ப்பத்தில் நாம் எடுத்த சர்வே, திரு ஜேவி ஸ்ரீராம் குழுவினர் எடுத்த சர்வே, லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் எடுத்த சர்வேன்னு வேறு டீமு, வேறு குரூப், அவங்க எடுத்த வேறு ஜேர்னர், வேறு நம்பர்ஸ், இதெல்லாம் அவங்க ஒரே பேட்டர்னில் இருக்குங்கிறது பார்க்குறோம். டிஎம்கேவை நெருங்கி நிற்கிது ஏடிஎம்கே அலைன்ஸ்னு பார்க்குறோம் இன்றைக்கி தேதிக்கு. தென் எலெக்ஷன் மூமெண்டம் வரும்போது இந்த அலைன்ஸ் இன்னும் பக்காவாகும்போது டிஎம்கேல வரக்கூடிய சேலஞ்சு, திமுகவில் கூட்டணியில் மதிமுக ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் அதிக சீட்டு வேணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஸோ இது எங்கேயோ பேசுனாங்க, கவலை தெரிவித்தாங்கலாம், அதிகாரப்பூர்வமாக தீர்மானம் போட்டு அப்போ நாட் 6 அப்படின்னு தெரியுது. அண்ட் அவர்கள் அங்கீகாரம் பெறுவதற்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா சொந்த சிம்பிள்னு அர்த்தம், சுயேட்சை சிம்பிள்னு அர்த்தம். அப்புறம் திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் உதயசூரியனில் நீங்கள் 10 கொடுத்தாலும் பிரயோஜனப்படாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த முறை அவங்க 2 வெளியீடு எடுக்கிறாங்க. ஒன்று, போன முறை நாங்கள் போட்டியிடப்போ உதயசூரியனில் போட்டியிடப் போவதில்லை, போன முறை போட்டியிடப்போ 6 போட்டியிடப் போவதில்லை, 12 போட்டியிட வேண்டிய தேவை ஏற்படுது அங்கீகாரம் பெறுவதற்கு. ஏன்னா கண் முன்னாடி பார்த்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்றுச்சு, முந்தானத்து ஆரம்பித்த நாம் தமிழர் அங்கீகாரம் பெற்றுச்சு. நம்ம 96 உட்காந்துருக்குறோம், நம்ம இன்னும் அங்கீகாரம் பெறல அப்படின்னு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகான ஒரு கட்சி பார்க்குறாங்க. அப்போ இது அவங்களுக்கு ஒரு கவலையை தருது. நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாருங்க, திரு வைகோக்கு பிறகு திரு துரை வைகோ அங்கே நிற்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அப்போ இந்த திமுக கூட்டணி என்ன ஆகுங்கிற கேள்வி. அப்போ அவங்க எல்லாருக்கும் என்னென்னா, முதல்ல அதிமுக கூட்டணியை டிஸ்மேண்டில் பண்ணும். ஏடிஎம்கே பிஜேபி வந்துருச்சு. என்ன, மோகன் பாகவத் கூட்டத்திலேயே நேரடியாக முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் உட்காந்துட்டாங்க. ஹிந்து முன்னணி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் 2வது வரிசையில் உட்காந்துட்டாங்க, மேடையில் பின்னாடி ஓரமாக உட்காந்துருக்காங்க. இவ்வளவு தூரம் நடந்துருச்சுங்கிறது இவர்கள் கற்பனை பண்ணாது. இவங்க இன்னும் ஜாடமாடியாக பேசுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அனுப்பி வைக்கிறார். திரு அண்ணாமலை, அதாவது ஏடிஎம்கே கூட்டணியை விரும்பாதவர் அப்படின்னு வெளிப்படையாக கருதப்படக்கூடியவர் நிதி கிடையாது, சாமி தான் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு விஷயம் பேசுகிறார். அப்போ இது மோர் அண்ட் மோர் ஜெல் ஆகிட்டு இருக்குதே அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு ஜெலஸை கிரியேட் பண்ணுது. இவ்வளோதான் இயல்பான பாயிண்ட். அப்போ எல்லாமே சொல்லுவாங்க. இதில் சர்ப்ரைஸ் என்னென்ன, இன்னமும் கூட ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ் அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்ட பிறகும் கூட இவர்களுக்கு ஒரு தயக்கம் ஏன்னு இருக்குன்னு தெரியல. ஆர்எஸ்எஸ் பற்றி திரு கலைஞர்கிட்ட, அமரர் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, இது ஆர்எஸ்எஸ் வேறு மாதிரி இயக்கமாச்சே, நீங்கள் அங்கே போய் கூட்டணி சேர்ந்துருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆர்எஸ்எஸ் பற்றி தப்பான புரிதல் இருக்குது, அதை இளைஞர்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த தவறான புரிதலை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஆர்எஸ்எஸ் பற்றின தவறான புரிதலை இளைஞர்கள் சரி செய்ய வேண்டும்ன்றார். சொன்னது கலைஞர். அதாவது கூட்டில் இருந்தபோது அவ்வளோ உடம்புப்படியாக இருந்தவர். இவர்கள் திரு எஸ்பி வேலுமணியோ திரு ராஜேந்திர பாலாஜியோ வேறு அதிமுக பெருமக்களோ ஒரு அமைச்சர் ரகுபதி போடுற ஒரு பிட்டுக்கும், ஒரு திரு சேகர் பாபு, திரு ஆர்எஸ் பாரதி ரெண்டாவே இருக்கு. அதிமுகலேருந்து திமுக இணைந்தவர்கள் தான் இந்த அதிகமான விமர்சனங்கள் வைத்திருக்காங்க. அதுதான் அது அடுத்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு திருப்பி ரிமைண்ட் பண்ணுங்க. டிஎம்கே டாக்டிக்ஸ் எப்பவுமே அப்படி தான். பாமகவை திட்டணும் அப்படின்னா வீரபாண்டி ஆறுமுகத்தை தான் கூட்டு வருவாங்க, அல்லது துரைமுருகனை கூட்டு வருவாங்க. விடுதலை சிறுத்தைகளை திட்டணும் அப்படின்னா ஆர் ஆசாவை கூட்டு வருவாங்க. எங்கே யாரை வச்சு என்ன பண்ணால் சரியாக இருக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்.
அதுபோல் இங்கேருந்து உள்ள வருது இவங்களுக்கு கொடுத்தாங்க. திரு சேகர் பாபு சொன்னாலும் திரு ரகுபதி சொன்னாலும் அது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்கள திட்டுவாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு திமுக. இது வந்து அவங்களுடைய நெரேட்டிவ் செட்டில். அப்போ இவங்க வந்து இந்த கூட்டணி உடையணுங்கிறது அவங்களோட நோக்கமே. இப்போ இவர்கள் அதுக்கு இரையாகிறார்களா, இன்னமும் இந்த சந்தேகம் இருக்குதாங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. அவங்க கூட்டத்துக்கு போனாங்க, நான் போனேன்னு திரு வேலுமணி அவர்கள் வந்து ஒரு ரொம்ப தயக்கத்தோடு பதில் சொல்கிறார். ஆமாங்க, கூட்டத்துக்கு போனேங்க. நீங்கள் பேரொரு ஆதீன மகா சன்னிதானம் அவர்கள் இது RSS உடைய ஆண்டு விழா 100 ஆண்டு விழா நடக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஆதீனகர்த்தருடைய ஆண்டு விழா நடக்குது, இரண்டும் சேர்த்து நாங்கள் கொண்டாடுகிறோம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார். ஸோ இது வந்து ஆதீனம் மட்டுமே நடத்துகிறோம், ஆதீனம் தான் நடத்துது, ஆதீனம் நடத்துகிற விழாவில் சிறப்பு தான் கலந்துக்கிறார். ஆனால் இந்த 2 ரீசனும் சேர்ந்து திமுக 30 விழான்னு சொல்லுவாங்க, கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சேர்த்து 30. ஸோ இந்த 2 காரணங்களும் சேர்ந்து தான் முதல்ல சொன்னாங்க ஆதீனமே ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். ஸோ இது வந்து வேற யாரோ போஸ்ட் போட்டாங்க எனக்கு அப்படின்னு அவங்க ஆதீனம் அவர்களே ப்ரெஸ் மீட் கொடுத்து சொல்கிறாரு. RSS உடைய பங்களிப்பையும் சேர்த்தே சொல்கிறாரு, RSS உடைய ஆண்டு விழாவும் வருதுன்றாரு, இதையும் 2ஐயும் சேர்த்து அப்படின்றாரு. அப்புறம் அது நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணாங்க, நாங்கள் போனோங்க அப்படின்னு அவங்க ஏன் தேங்க. ஆமாம், RSS 100 நான் போனேன். இந்த இடத்துல தான் நான் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை பெருசாக நான் வியக்கிறேன். நம்ம பேட்டில் நீங்கள் என்னங்க கொஞ்சம் பாஜக கூட நெருங்கி போகிற மாதிரி தெரியுதுன்னா, பாஜக கூடலாம் இல்லைங்க, RSS கூடயே இருக்கேன் அப்படின்னா. அப்போ அது வெளிப்படைத்தன்மையே இல்லைன்னு நான் ரொம்ப வியக்கிறேன். நம்ம வந்து நீ ஆமாம் நான் இப்போ கலைஞர் சொல்கிறாரே RSS பற்றின தவறான புரிதலை வந்து சரி பண்ணணும்னு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியான மனிதர் வாஜ்பாயின்னு சொல்கிறாரே. குஜராத் கலவரத்தின் போது கூட்டணியில் இருந்தாங்களே, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான கூட்டணியை வச்சாங்களே. அப்போ அவர்களுக்கு தயக்கம் இல்லை, உங்களுக்கு என்ன தயக்கம்? ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து அப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படின்னு ஓடுறாரு, இவர் வேலுமணி என்ன இப்படி இப்படி ஏன் ஆமாங்க என்ன ப்ராப்ளம்? பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி சொல்லியிருக்காங்க, அது அவங்களுடைய இயக்கங்க, நாங்கள் சொன்னோமா? சரி, கலைஞர் அவர்கள் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்தபோது சட்டமன்றத்தில் கலைஞர் பெரியார் பற்றி என்ன பேசியிருக்கிறார்? திமுக பற்றி பெரியார் என்ன பேசியிருக்கிறார்? முரசொலியில் கலைஞர் பெரியாரை பற்றி என்னென்ன கார்ட்டூன்லாம் வந்திருக்கு. இவரை சிறை வைக்காதது ஏங்கிற பற்றி என்ன கேள்வி இருக்கு? பெரியாரை பற்றி திமுக விமர்சனம், அமரர் கலைஞருடைய விமர்சனம், திமுக பற்றி கலைஞரை பற்றி பெரியாருடைய விமர்சனம், இது இல்லையா? கடைசி காலகட்டங்கள் இது ஏதோ 34 35 நடந்த விஷயம் இல்லை, கட்சியை ஆரம்பிக்கல, புரியுங்களா? அப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வரைக்குமான விஷயம். எம்ஜிஆரும் இருந்தா. ஆமாம் ஆமாம். அப்போ என்ன கணக்கு? அப்போ இவர்கள் என்ன விமர்சனம்? பெரியார் கலைஞரை விமர்சனம் பண்ணியிருக்கார், கலைஞர் பெரியார் விமர்சனம் பண்ணியிருக்கார், பெரியார் திமுக விமர்சனம் பண்ணியிருக்கார், திமுக பெரியார் விமர்சனம் பண்ணியிருக்கார். அப்போல்லாம் எங்கே போச்சு? இவங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க, அப்படியா இப்படியா அப்படியான்னு கேட்குறாங்க. சரி, இதே பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்களே, அப்போ என்ன வந்துச்சு? நீங்கள் கூட்டணியில் இருந்தபோது வந்து மதச்சார்பின்மை இல்லாமல் போயிடுச்சா? அப்போ கலைஞர் பியூட்டிஃபுல்லாக ஜஸ்ட் வந்து இவர் சொல்லியிருக்காரு, சத்தியமூர்த்தின்னு நினைக்கிறேன், சத்தியமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு, சத்தியமூர்த்தி தானே, ஆமாம் அது நினைக்கிறேன். அவர் வந்து கலைஞர் இருக்கிற இடத்துல மதச்சார்பின்மை இருக்கும், மதச்சார்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மாதிரி அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இப்போ இவங்க ஏன் தயங்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஆமாங்க, வாட்ஸ் ஒரு ப்ராப்ளம்? நீங்கள் கூட்டணி வச்ச கட்சி தானே, எப்போ கூட்டணி வச்சிங்க? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தானே, குஜராத் கலவரம் நடந்தபோது தானே. அப்போ நாங்களாம் அப்படி இல்லையே, அப்போ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை சொல்ல முடியாது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், கூட்டணி வேணுமா வேண்டாமா உங்கள் இஷ்டம். வேணும்னா அது உடம்புப்படியாக நிற்கல, என்ன பிரச்சனை? அதில் தயக்கம் வர போய் தானே கீழே வந்து ஒரு தவறு. ஒவ்வொருத்தரும் என்ன தலைப்பு போடுவாங்க, ஒவ்வொரு ஊடகம் நம்ம பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டில் ஊடகங்கள் பூரா என்ன நெரேட்டிவ் செட் பண்ணாலும் பார்த்துருக்கோம். அப்போ எல்லாருக்கும் வந்தபோது கீழே அப்படி பாஜகவை எச்சரித்த அதிமுகன்னு ஒரு தலைப்பு அதான் சொல்ல வரேன். அவர் 15 நிமிஷம் ஆதரித்து பேசியிருக்காரு, ஆமான்றாரு, இதில் ஒன்றுமே கிடையாதுங்கன்றாங்க. அதெல்லாம் விட்டுருவாங்க. நாங்கள் நாளைக்கு வந்து நிற்பாங்க, நாளைக்கு வந்து போகிறோம், எல்லாரும் 1 மணி நேரம் ஏடிஎம் பிரச்சாரத்துக்கு இவங்க நிற்க மாட்டாங்களா? RSSோட பிரச்சாரமும் தேவைப்படும். இல்லை, RSS, இந்து முன்னணி, இந்து சங்கு பரிவார அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து தானே இருக்கணும். அப்போ ஏடிஎம்கேடைய ஓட்டு பிஜேபி கன்வெர்ட் ஆகணும்ல, பிஜேபியோட ஓட்டு பிஜேபி அலையன்ஸோட ஃபுல் ஓட்டு ஏடிஎம்கே கன்வெர்ட் ஆகணும். இது மியூச்சுவல் தானே. நீங்கள் 100 முறை யோசிச்ச பிறகு தானே அலையன்ஸ் வந்தீங்க. அது இந்த அமைப்புங்கிறதே அப்படி தானே. 2 பேருக்கும் பெரிய புரிதல் ஏற்பட்டு எல்லாரும் குழப்பி இருந்த போது ரொம்ப தெளிவாக நிதானமாக திடமாக ஃபுல் ஷெடியூலை நீங்கள் பண்ணி ராகு காலம் முடித்து நல்ல புண்ணிய நாளில் முகூர்த்த தினத்தை அன்னைக்கு அப்படி தானே பிளான் பண்ணி தான் பண்ணீங்க. அப்போ என்ன உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவ்வளோ தெளிவாக வந்த பிறகு உங்களுக்கு அந்த நெரேட்டிவ்க்கு ஏன் இரையாறீங்கன்ற அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணுறதே பிளான் பண்ணி தான் செட் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன தலைப்பு போடணும், எதை விவாத பொருளாக்கணும், என்றைக்குமே தமிழ்நாடு அரசுடைய விஷயத்தை விவாத பொருளாக மாற்ற மாட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் விவகாரம் தான் அவங்களுக்கு வந்து. இல்லைன்னா கர்நாடகா புகழேந்தி ஒரு வழக்கு போட்டிருக்காரு, கேசி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்துருக்காருன்னு எப்படியாவது அவர்களுக்கு வந்து இந்த இல்லை. திரு கேசி பழனிசாமி அவர்கள் எங்கே இருக்கிறார், திரு எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கார், இதை நம்ம இயல்பு. கர்நாடகா புகழேந்தி அண்ணன் எங்கே இருக்கிறாரு, திரு எடப்பாடி எங்கே இருக்கு. அப்போ அந்த வித்தியாசம் எல்லாரும் கண்கூட தெரியும். ஆனால் ரெண்டையும் சமநிலைப்படுத்தி எதிர்வினை வச்சுக்கிட்டு வந்து பண்ணுறதுங்கிறது என்ன கணக்கு? இதுதான் அவங்க நெரேட்டிவ். ஊடகங்கள் ரொம்ப தெளிவாக அதை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஏன் அதுக்கு இரையாறீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய வியப்பு.
அப்போ வந்து இதை அவர்கள் அரசியலாக்குவது ரொம்ப புரிதலுக்குரியது. திமுக அதை தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அவங்க கூட்டணி இல்லாத போதே கள்ள கூட்டணி சொல்லிட்டே இருந்தாங்க. கூட்டணி வந்த பிறகு ஏடிஎம்கே காரங்க எப்படி அங்கே உட்காரலாம் அப்படின்றாங்க. பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்த போது ஒன்றும் தோணவே இல்லை அவங்களுக்கு. அவங்க முரசொலி மாறன் அவர்கள் இருந்தபோது, ஆர் ராசா அவர்கள் இருந்தபோது, டிஆர் பாலு அவர்கள் இருந்தபோது, வீடு தேடி வந்து போய் உறவுனார்ன போது எல்லாம் ஒன்றுமே தெரியலையா. இப்போ திடீர்னு வந்து ஐயோ பிஜேபி கூட எப்படின்னு யாருக்குமே வரலாறு நினைவு இருக்காதா என்ன? அது ஒன்று 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வரலாறா என்ன? சுதந்திரத்துக்கு முன்னாடி நினச்சிக்க இப்போ தான் நாங்கள் 10 வருஷம் முன்னாடி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் வந்து அதிமுக வந்து அப்படியே ஒரு தொட்டும் தொடாமல் ஐயோ நாங்கள் தெரியாமல் பங்கேற்றோம் அப்படின்ற அந்த சென்ஸை தாண்டி அதிமுகவுடைய அந்த பதில் கொடுத்த விதம், அவங்க வந்து திரு வேலுமணி அவர்கள் அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்தோன்னே சொன்ன விஷயம், என்ன நடந்ததுன்னு தெரியுமில்ல, முன்னாடி கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்தது தெரியுமில்ல, எப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான டிசிஷன் இபிஎஸ் எடுத்தாருன்னு தெரியுமில்ல அப்படின்றார். அதே டோனில் திரு ஆர்பி உதயகுமாரும் பேசுகிறார். அதே டோனில் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் பேசுகிறார். இது எல்லாருமே வந்து அந்த மிரட்டுற தோணிலேயே பேசுகிறாங்க. அது கூட்டணி எப்போ வேணால் நாங்கள் வருவோம், ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் எடுப்போம் அப்படின்றாங்க. இது எப்படி அது வந்து இவங்களோட நரேட்டிவ் ஈல்டுறாங்களோ? அவங்க வந்து திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து நிறைய வார்த்தைகளை விடுவார் எப்பயுமே. நான் இன்னைக்கு இல்லை, திரு வேலுமணி அவர்கள் வந்து பேச்சிற்காக அறியப்பட்டவர் இல்லை. அதனால் அவங்க வந்து எல்லாம் திரு ஆர்பி உதயகுமார் நான் பேட்டி எடுத்துருக்கேன், நீங்கள் பழைய பேட்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே போய் சரிண்ணே அந்த பதில் முடிஞ்சா சரிண்ணே அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாண்புமிகு இதே தடவும் புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் ஐயா எடப்பாடி அவர்கள் புரட்சி தமிழருடைய அப்படியே போயிட்டு அந்த கேள்வி உங்களுக்கு மறக்கிற வரைக்கும் ப்ரீலூட்லேயே போயிடுவார். அப்புறம் தான் கண்டென்ட்டுக்கே வருவார். அப்படி போய் கொஞ்சம் அது மாதிரி இவங்க தான் அவருடைய வழக்கமே இதுதான். அதனால் இவர்கள் வந்து இது ஒரு நோக்கத்தோடு செய்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு திரு வேலுமணி ரொம்ப சரியாக கூறப்பட்டது போல், ஏங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலாமா ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு, அதுதான் அவங்களுக்கு ஷாக். ஓ இதெல்லாம் பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற ஷாக். அப்போ வந்து முன்னாடியே அவர்களுக்கு ஒரு திட்டமிடல் இல்லை. இதுதான் அதில் உள்ள புரிஞ்சிக்க வேண்டியது. அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மாக ஒரு பொசிஷன் இப்போ பிஜேபியில் சொல்லப்பட்டுச்சு. பிஜேபியில் திரு அமித்ஷா அவர்கள் வந்து மதுரை வந்தபோது கட்சிக்காரங்களில் மேல் மட்டத்தில் இந்த சோ கால்டு கோர் கமிட்டி அப்படின்னு ஒரு எழுதப்படாத கமிட்டி ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இந்த மெம்பர், இந்த வயசு, இந்த ஏஜ், இந்த ஆள், இந்த பொசிஷன்லாம் கிடையாது. அது வந்து சிலர் கூப்பிடுவாங்க போவாங்க. அந்த மாதிரி கோர் கமிட்டின்னு ஒரு டாப் லெவலில் இருக்குது. முக்கியமான ஆட்களை கூப்பிடாமலும் இருப்பாங்க, முக்கியமில்லாத ஆட்களை கூப்பிடவும் செய்வாங்க. அது வந்து அது ஒரு கணக்கு. அந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏடிஎம்கேவோட நம்ம போகிறோம், அலையன்ஸில் இருக்கிறோம், உறுதியாக இருக்கணும், எந்த விதமான சந்தேக குழப்பம் வரும்படியான நடவடிக்கைகளே இருக்கக்கூடாது. இதில் ஃபஸ்ட்டு கிளியர், நம்ம வந்து ஒரு உற்ற நண்பன் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தான் இருந்திருப்போம், இங்கேயும் அப்படி தான் இருக்கணும். அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எதிர் திசையில் நிற்கிறாரோ அப்படின்னு மற்றவங்க விமர்சிக்கக்கூடிய திரு அண்ணாமலையே நிதி வேண்டுமா வேண்டாம் சாமி வேண்டும் முடிவெடுத்து விட்டார்கள்னு சொல்லி நிற்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? அது என்னென்ன கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஹி வாஸ் ஆல்சோ தேர். அப்போ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ வந்து அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஏடிஎம்கேல கொடுக்கப்படலையோ நான் நினைக்கிறேன். அதனால் என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் வந்து ஆளுக்கு அங்கே வந்து அவர்கள் வந்து வேண்டாங்கிற இடத்துல போல. ஏன்னா திரு வேலுமணி அவர்களும் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் திரு உதயகுமார் அவர்களும் பிஜேபி அலைன்ஸ் வேணும்னு பலமுறை பேசியிருக்காங்க. அவர்களே ரொம்ப வெளிப்பட. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க வேண்டான்னு மிரட்டுற துணி இல்லை. அவர்களுக்கு டக்குன்னு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. பிகாஸ் இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஸர் கல்யாண சுந்தரம் மாதிரியானவங்க அவங்களாம் பேச்சு காரியப்பட்டவங்க, இங்கேருந்து போனவங்க இருக்கிறாங்களே, அந்த மாதிரி அவங்களாம் தே நோ ஹவு டு ஹேண்டில் இட். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, மூத்த தலைவர் நிறைய இருக்காங்க. அவங்க திரு சிவி சண்முகத்தை கேட்டால் கூட அண்ணன் ஒரு வார்த்தை மாற்றி விட்டுருவார். ஏன்னா அவங்களாம் அப்படி. திரு கேபி முனுசாமி ரொம்ப டிப்ளமாட்டிக்காக இருப்பார். நீங்கள் வந்து அவருக்கு என்ன அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணலண்ணே பிஜேபி கொஞ்சம் சீண்டி விடுங்கண்ணே அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக சீண்டி விட்டுருவார். வலிக்காமல் அது புரிகிற மாதிரி சீண்டி விட்டுருவார். என்னண்ணே அதெல்லாம் வேண்டாம்னா அவர்லாம் உற்ற தோழர் திரு கேபி முனுசாமி அவர்களே பிஜேபி கூட்டணி ஆதரித்து அப்புறம் 10 பேசிட்டார். உங்களுக்கு புரியுங்களா? அதனால் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஐடியாலஜிக்கலாக டிரைவ் ஆகி வந்தாங்க. அப்போ அவங்க ஐடியாலஜி எப்படி வெளியில் சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியும். இவர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் அம்மா அப்படின்னு அந்த மாதிரியே வந்தவங்கனால இவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்காக அவங்க அறியப்பட்டவங்கள. தேர் நாட் வந்து ஒரு பிரம்மா பியூட்டிஃபுல்லான ஒரேட்டர் அப்படின்னு அவங்க பழகினவங்கள. அதனால சொல்லப்படுச்சு மிரட்டல் துணி இருக்கிறதா நான் கொஞ்சம் முன்னாடி அறியல. இதில் வந்து இதே போல் அந்த பங்கேற்றத்தை தாண்டி அந்த வீடியோ ஒன்றும் சர்ச்சையாகி இருக்கிறது. அதில் வந்து அதிமுக மட்டும் இல்லாமல் டிடி விதிநகரன் அவர்களும் விமர்சித்திருக்கிறார். அந்த வீடியோ எதுக்கு அப்படி போடணும் அப்படின்னு சொன்ன விஷயம். குறிப்பாக வந்து அண்ணா பெரியாரை இழிவுபடுத்தும் தொண்டியில் அந்த வீடியோ இருக்குது அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க. அதே போல் நாத்திக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் அந்த வரிகளில் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இந்து முன்னணியும் அப்படி பண்ணியிருப்பாங்களே. ஏன்னா முன்னதாக வந்து இது போல் இந்து முன்னணி வந்து நடத்தக்கூடிய மாநாட்டில் இதை விட அதிகமாக இருக்கும். தேர் இஸ் நோ சர்ப்ரைஸ். நான் ஏற்கனவே போன பேட்டில் நம்ம பேசும்போது எஸ்டிபிஐ என்ன முயற்சி பண்ணுவாங்க, இஸ்லாத்தை முன்னிறுத்த முயற்சி பண்ணுவாங்க. தேர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அவர்கள் கட்சி அதுக்காக தான் இருக்குது. இவங்க இந்து முன்னணி என்ன பண்ணுவாங்க, அதை முயற்சி பண்ணுவாங்க. விஸ்வ ஹிந்து பரிஷத் என்ன செய்யும்,
அதுதான் அவங்களுடைய வேலை, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் இதை மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு ஒன்று பண்ணும்போது அங்கே ஒரு டிப்ளமசி இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இந்து முன்னணி வந்து தீவிரமான இந்துத்துவா தான் பேசும், நோ சர்ப்ரைஸ். அது அவர்கள், அதனால் அரசியல் இயக்கம் கூட கிடையாது. இப்போ நீங்கள் வந்து திமுகவை விட தீவிரமான கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கும் திக, அதனால தான் அரசியல் இயக்கம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஏன் ஓட்டு கேட்டு போல, அதனால தான் திகவும் ஓட்டு கேட்டு போல. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம ஓட்டுலாம் கிடைக்காது அப்படின்னு நம்ம வந்து என்ன, நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை எதிர்த்து பேசுறது. இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பிலாம் எதை நம்புறீங்களோ அதை இன்னமும் பெருசாக குளோரிஃபை பண்ணி பேசுறது, அது இன்னும் ஊதி ஊதி ஆம்பிளிஃபை பண்ணி பேசுறது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ அவங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தனிக்கல். அதனால தான் பிஜேபின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸின் குரல் வேறு, பிஜேபியின் குரல் வேறு, ரெண்டுக்குமான மூளை ஒன்று. அதனால் மறுக்கல. திமுகவுக்கும் திகாவுக்கும் மூளை ஒன்று, குரல் வேறு. நம்ம பல சந்தர்ப்பம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை ஆசிரியர் வீரமணி அவர்கள் விமர்சித்தார், இது குலக்கல்வி திட்டம் அப்படின்னார். அப்புறம் 2ஆம் நாள் மாற்றிக்கிட்டார்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் அது அவர் தான் அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. திமுக வேறு திக வேறுன்னு புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்து முன்னணி வேறு பிஜேபி வேறுன்னு புரிஞ்சுக்கணும். சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்களே, அதில் அறநிலையத்துறை அமைச்சர் மேடையில் உட்கார்ந்துருந்தாரே, அவர் எடுத்துக்கொண்ட வாக்குறுதிக்கு சரியாது சத்திய பிரமாணம் பண்ணாரே, நான் யாருக்கு பக்க சார்பு இல்லாமல் செயல்படுவேன்னு. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன மாநாட்டில் மேடையில் உட்கார்ந்து பக்க சார்பு இல்லையா? ஒரு மதத்துக்கு எதிரான மாநாடு இல்லையா? ஆமாம் ஒழிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் பேசலையா? அமைச்சர் பெருமானார் உதயநிதி பேசினாரே. அப்போ அவங்கெல்லாம் யாருமே அதுக்கு யாராவது ரிக்ரெட் பண்ணாங்களா என்ன? ஆமாங்க, நான் அந்த மேடையில் நான் பேசுனதில் உறுதியாக இருக்கிறேன்னு உதயநிதி அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்கிறார். எங்கேயுமே பின்வாங்கலை. வழக்கெல்லாம் ஒருங்கமைச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னாரே தவிர வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொல்ல. அந்த உறுதிப்பாடு உங்களுக்கு ஏன் இருக்க மாட்டுது? சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள். நெத்தியில் 3 பொட்டு 4 பொட்டு வரிசையாக வைக்கக்கூடியவர்கள் நீங்கள் இதுக்கு வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல, அதுக்கே வேணான்றீங்க. அப்போ இந்து முன்னணி அதை தான் செய்யும். பட் அவர்கள் வந்து எல்லா கட்சியினரையும் அழைக்கும் போது அந்த இடத்துல டிப்ளமசி இருந்திருக்கணும். எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை. அவங்க வந்து நான் என்னுடைய உள்ளரங்க கூட்டம் போடுறேன், என்னுடைய பொதுவெளி கூட்டம் போடுறேன், திக கூட்டம் முடிச்சு எத்தனை பேர் இருப்பாங்க? 12 பேர் இருப்பாங்க. இந்து முன்னணி கூட்டம் போட்டால் 15 பேர் உட்காந்துருக்கும், அவ்வளோதான். அந்த 15 பேர்கிட்ட நீங்கள் என்ன பேசிட்டு போங்க, யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் நான் எத்தனை லட்சம் பேர், நான் ஏற்கனவே சொல்லுவேன், இத்தனை லட்சம் பேர் எதுக்கு வந்தாங்க? பிஜேபிக்காகவும் வரல, ஆர்எஸ்எஸ்க்காகவும் வரல, இந்து முன்னணிக்காக வரல, முருகனுக்காக வந்தார் குடும்பத்தோடு. அது முருகனுடைய வீரியம். தமிழ் மண்ணில் அது நிற்கும். இனி எந்த சாமி போட்டாலும் நிற்கும். நீங்கள் வேங்கடாச்சலபதிக்கு போட்டாலும் வந்து நிற்கும், நீங்கள் அம்பாள் மாநாடு ஒன்று போட்டாலும் வந்து நிற்கும். அதில் வந்து குழப்பம். அது எந்த நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். திருவாரூர் தேருக்கு லட்சம் பேர் எப்படி வந்து நிற்கிறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் தேருக்கு லட்சம் பேர் எப்படி வந்து நிற்கிறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் 8 மணி நேரம் 9 வெயிலில் நிற்பாங்க, தேர் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அவங்க யார் காசு கொடுக்குறா? அப்போ இது வந்து ஆன்மீக பூமிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ அதுக்கு வந்து அப்போ இதை மாதிரி எல்லோருக்குமான மாநாடு நீங்கள் போடும்போது அதில் நீங்கள் டிப்ளமசி கடைபிடிச்சிடும். இல்லாட்டி அவங்கள கூப்பிட்டுக்கூடாது, நீங்கள் போடுங்க. இந்து முன்னணி அப்படி தாங்க பண்ணுவோம்னா தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஏடிஎம்கேக்காரங்களை கூப்பிட்டுட்டு இதை பேசியிருக்கணுமானா தவிர்த்துக்கணும். இஃப் யூ ஆர் பொலிட்டிக்கல் யூ ஷுட் பி பொலிட்டிக்கல், இஃப் யூ ஆர் அப்பொலிட்டிக்கல் யூ ஷுட் பி அப்பொலிட்டிக்கல். இப்படிக்கா பொலிட்டிக்கல் அப்படிக்கா அப்பொலிட்டிக்கல்னு அப்படி பண்ண முடியாது. இதில் முன்னாடி இதே போல் திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய போது ரியாக்ஷன்ஸ் எப்படி வந்ததுன்னு பார்க்குறோம். கூட்டணி முறிவு வரைக்கும் போய் நின்னது. அட்லீஸ்ட் அதில் ஒரு கால்வாசியாக முறை எதிர்பார்க்கலாமா? இல்லை இந்த ஃப்ளேர் இப்போயோட இந்த ஒரு சின்னதோட கூட்டணி முறிவு அண்ணாமலை அவர்கள் பேச்சால் வரல. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம 100 முறை அவங்க சைட் பண்ண விஷயம் அதான் அண்ணாமலை பேச்சு அவர்கள் மேற்கோள் காட்டி கொண்டார். அண்ணாமலை பேசினதுக்கு மறுநாள் யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களான்னு சொல்லுவோம். நீங்கள் அண்ணாமலை என்றைக்கு பேசினார், அதிமுக வந்து என்றைக்கு எதிர்ப்பு வந்து நீங்கள் பார்க்கணும். அதற்கு எதிர்க்கு அது வந்து ஒரு காரணம். அவங்க என்ன நினச்சாங்க, 2024 நமக்கான தேர்தல் இல்லை, நம்மளுடைய பல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு நம்ம வச்சுப்போம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதுக்கு தான் முயற்சி. திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷாவுடைய கூட்டணி அமைச்சர் அன்னைக்கு மேடல் உட்கார்ந்தவர் அண்ணாமலை தானே. அன்னைக்கு திரு அண்ணாமலையோட கீர்த்தியை திரு அமித்ஷா அங்கேயே அதே மேடல திரு எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டே தானே சொன்னார். அவருடைய ரோல் அவ்வளோ அபரிமிதமானது, நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அன்றைக்கி ட்வீட் போட்டு பகிரங்கமாக போட்டு பப்ளிக்காக தானே சொன்னார், ஒன்றும் மறைச்சு ஒன்றும் பேசலையே. அப்போ வந்து இது வந்து ஒரு காரணம். அதிமுக 2024 நினச்சது நம்முடைய பல்ஸை நம்ம பார்த்துப்போம், வேர் வி ஆர் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதுக்காக டெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அலைன்ஸ் வேணாங்க. ரொம்ப முன்னாடி 1 வருஷம் முன்னாடி அலைன்ஸ் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து அலைன்ஸ் முறிவுக்கு லீடு பண்ணுறதுக்குலாம் இல்லை, அவங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் உள்ளே வரணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க. விஜய் உள்ளே வந்தால் பாஜக தொந்தரவாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். விஜய் உள்ள வந்து பாஜக வழி பண்ணார்னா திருப்பி அதே நிலைமை தான். இன்னைக்கு தேதிக்கு விஜயும் பாஜகவும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க வாக்கில். உங்களுக்கு புரியுங்களா? ஐடியாலஜிக்கலி தே மே டிஃபர், ஆனால் ரெண்டுலேயும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஆனால் ஒருவேளை நாம் நடக்காது, ஒருவேளை அதிமுக பாஜகவை டிச் பண்ணிவிட்டு விஜய் கூட சேர்ந்தாங்கன்னு அவருடைய ஓட்டு குறை.
அதிமுக ஓட்டு. ஏன்னா அது நம்பிக்கை துரோகமாக பார்க்கணும், நடக்காது. நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புறதுனால அது கூட்டணி முறிவுக்கு போகுமோ அப்படின்னு சொன்னாலும் நடக்காதுங்கிற முதல் பாயிண்ட் சொல்லிடுறேன். அப்படி நடந்தால் என்ன ஆகுன்னு சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐடியா கிடையாது. அவங்க நான் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றிக்கொண்ட ஒரே முடிவு பாஜக கூட்டணி மட்டும்தான். திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ்ல எந்த முடிவு மாத்திரம், எவ்வளவு சமரசம், எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு ஒரு நிறைய முயற்சிலாம் வந்து அதில் ரொம்ப தெளிவாக பாஜகவில் மட்டும்தான். அதுவும் அழுத்தத்துக்கு இல்லை, அவர் கன்வின்ஸ் ஆனார், ரைட்டு இது சேவைதான். அது யாரோ ஒருத்தர் 4 பேர் கேட்டு வச்சுலாம் அவர் வந்து அலைன்ஸ் வைக்கிறவர் இல்லை. அவருக்கு ஒரு கன்விக்ஷன் ஏற்பட்ட, ரைட்டு இப்போ 26 நமக்கான தேர்தல், அப்போ வெற்றிக்கான எந்த வாய்ப்பையும் தவற விட்டக்கூடாது. இவ்வளோ பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டே திமுக வந்து கமலஹாசனையும் தேமுதிக உள்ள இழுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம வேண்டாம்னு எதுக்கு முயற்சி பண்ணணும், அவங்களும் விரும்புகிறாங்க, நமக்கு நல்லதுதாங்கிற தெளிவோடு தான் அவர் போட்டார். அதனால் பின்வாங்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை அப்படி நடந்தால் அது அதிமுகவுடைய கிரெடிபிலிட்டியை சேலஞ்ச் பண்ணும். என்னப்பா அவர் வந்து சசிகலா தான் அவங்கள அப்பாயின்ட் பண்ணாங்க, அவருக்கு மாட்டேன்ட்டார். டிடிவி கூடவே இருந்தார், அவங்கள திடீர்னு தூக்கி விட்டாங்க. ஓபிஎஸ் ஒரு தப்பு பண்ணல, அவரை சேர்க்க பண்ணிட்டாங்க. பிஜேபி அலையன்ஸ் கூடவே இருந்தாங்க, இப்போ பிஜேபி அப்படின்னு சேர்கிறவர்களை தள்ளுகிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து நின்று. அப்போ வந்து இப்போ பிஜேபி அலையன்ஸ் வந்தபோது எல்லாருமே ஒழுங்காக இருக்கிறாங்க, 2 பேருமே அவங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க. தலைமைக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்டு, தட்ஸ் வாட் ஐ லேர்ன்ட். திரு நயினார் நாயந்தன் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல புரிதல் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் டெல்லிக்கும் நல்ல புரிதல் இருக்குது. இது அவங்க 4-5 பேர் ஏதோ என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இல்லாமல் சொல்கிறது தானே தவிர ஒரு உள்நோக்கம் கொண்டு இந்து முன்னணி அப்படி ஒரு வீடியோ போடல, உள்நோக்கம் கொண்டு திரு வேலுமணி அவர்கள் பேசல. வேலுமணி அவர்கள் பிஜேபி கூட்டணியை விரும்பினார்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு நடுவில் வந்து திருமாவளவன் அவர்களுடைய அந்த இது விளக்கம் பண்ண தப்பு அண்ட் விளக்கம், அதை விபூதி அழித்து ஒரு செல்ஃபி கொடுத்தது, அதற்கு வந்து நான் ஆதாரமாக பண்ணேன், அதை இவ்வளோ பெருசாக்குவாங்கன்னு நினைக்கல அப்படின்ட்டு இப்போ விபூதியோட 2-3 வீடியோலாம் கூட வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பண்ண தப்பு அப்படின்னு நம்ம கருத முடியாது, அவருடைய உரிமை அது வந்து விபூதி வச்சுக்கலாம் இருக்கலாம். ஆனால் அது வந்து வேர்வைக்காக தொடச்சேங்கிறது வந்து அண்ணன் எப்படி இவ்வளோ பெரிய சமாளிப்புக்கு போனார்னு ரொம்ப பெரிய வியப்பு. அது ஹிந்துக்கள் ஓட்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுதுங்கிறதுக்கான அடையாளம். திருமாவளவன்லாம் ஆமான்னு சொல்கிறவர், நான் ஏற்கிறவன் கிடையாதுங்கன்னு சொல்கிறவர், பழனியில் போய் விசேஷ பூஜையில் அமர்கிறார். ஏதோ புதிய ஜோதிடர் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. பழனியில் பூஜையில் போய் அமர்றார். திருப்பரங்குன்றம் முருகனை போய் சாமி கும்பிட்றார். கோயிலை போய் பார்த்துட்டு அப்படியே இங்கே தான் பிரச்சனை வந்துச்சான்னு அந்த மாதிரி ஒரு கள ஆய்வுக்குள்ள கோயிலில் போய் சாமி கும்பிட்றார். விபூதி ஏற்கிறார். அவர் ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் கையில் அந்த குழந்தைங்கள்லாம் சின்னவங்க லேடிஸ்லாம் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறாங்க, அவங்க முயற்சி பண்ணும்போது கிடைக்கல. அப்புறம் இவர் ஃபோட்டோ வாங்கி நான் எடுக்கிறேன்றார். இப்போ பார்க்கும்போது அவர் கவனிக்கிறார், நம்ம வந்து நெத்தியில் விபூதி எடுக்கணும், ரொம்ப தெளிவாக அளிக்கிறார். நம்ம அந்த வீடியோ எடுத்து போடலாம். அதில் வந்து அவர் வந்து அப்புறமா அந்த விளக்கு வீடியோவில் நான் இப்படி வேர்வை துடைக்கிறதுலாம் இயல்பு தான் அப்படின்னு, அப்படி துடைக்கப்படலை. ரொம்ப தெளிவாக அதை ரொம்ப கண்ணாடியில் பார்த்து நம்ம எப்படி பவுட்ரு பூசுவோமோ, எப்படி விபூதி பூசுவோமோ, எப்படி போட்டுவோமோ கண்ணாடி பார்த்து அதை மாதிரி ரொம்ப தெளிவாக அதை பார்த்து முடியும். அவர் நெத்திலாம் அழிக்கல, வேறு எல்லாம் துடைக்கல, ரொம்ப தெளிவாக அது பண்ணார். அவ்வளோதான். அது வந்து ஆமாங்க, நான் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளருங்க, அல்லது நான் ஒரு ஹிந்துவாக நான் என்னை அறிஞ்சிக்கலைங்க, அதனால் நான் வந்து ஜாதி அதாவது இதில் சர்டிஃபிகேட்டில் மட்டும்தாங்க நான் வந்து ஹிந்து, எனக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாதுங்க நான் ஒரு சொல்ல. அதில் வந்து உண்மையில் கடவுள் மறுப்புன்னு ஒரு இருக்கிறாங்களே, நான் மதமற்றவர்னு ஒரு குரூப் இருக்காங்க, அதில் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல இல்லை, நான் எவ்வளோ நேரம் விபூதி வச்சுருந்தேன் தெரியுமா, அது ஏன் நான் அங்கே வந்து அழிக்கணும், நான் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் சொன்ன போல் நான் வேறு இடங்கள்லாம் விபூதியோடு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் இந்த மாநாடு ஏற்படுத்தி எழுச்சி. நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், இந்துக்கள் ஓட்டுன்னு ஒன்று இருக்கிறது உறுதியானால் முதல் ஆளாக திமுக விட்டு தான் நிற்கும். உங்களோட பயங்கரமான இந்துங்க நாங்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய குலதெய்வம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சதெல்லாம் வந்துடும். அவர் குடத்தோடு இருப்பார், அவர் வந்து பரிவட்டம் கட்டியிருப்பார், நெத்தியில் நல்ல பட்டநாமம் விபூதி போட்டிருப்பார், அது எல்லாமே வந்துடும். ஏன்னா அவர்களுக்கு வந்து நீங்கள் அந்த பக்கம் ஒரு ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் அதை முதல்ல உங்களுக்கு மேலே நம்ம எடுத்துருவோன்னு வந்து நிற்பாங்க. அதனால் அந்த அண்ணனுடைய விளக்கம் வந்து ஒரு சமாளிப்பு. அவர் அண்ணனுக்கே தெரியும் அது வந்து அது ரொம்ப லாஜிக்கலாகவும் கன்வின்சிங்காகவும் இல்லைன்னு. அது வந்து விபூதி அளித்தது தானே தவிர வியர்வை அளித்ததில்லை. அவர் உரிமை. நம்ம வந்து அதில் நான் வந்து விபூதி ஏன் அளிச்சிங்கன்னு நான் தப்பு சரி நான் சொல்ல முடியாது, அவர் உரிமை. அவருக்கு தெரிஞ்சு வச்சு இது வந்து இது ஒரு ஒர்க்காகும் போல தெரியுது. இது யாராவது நாளைக்கு ஒரு காரணமாக சொல்லி 4 ஓட்டு விழாமல் போனதுக்கு நீங்கள் விபூதி அளிச்சிட்டீங்க, எல்லாரும் சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்கங்க அப்படின்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதற்கான ஒரு பூச்சி தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இப்போ திமுக இருப்பாங்க, நீங்கள் கேட்டிங்களே அந்த இது அவங்க இந்த ரியாக்ஷன்ஸ் கொடுத்த விதம் அது எப்படி இல்லை? அதான் அது வந்து திமுகவுடைய
ஸ்ட்ராட்டஜி அது எப்பயுமே அது அவங்க செய்வாங்க. ரகுபதி, சேகர் பாபு இப்படியே தான் பதிலடி. அதில் வந்து அதில் தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அவருடைய பேட்டர்னே அதுதான். நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த பாமக விமர்சனம் பண்ணால் யாரை வச்சு பண்ணணும், விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணால் யாரை வச்சு பண்ணணும், அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. அதில் தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். ரொம்ப ஓல்டு டாக்டிக்ஸ் அது, ஒர்க்கிங் டாக்டிக்ஸ் டூ. அது வந்து அதையும் சொல்கிற போது அது வந்து அது ஒர்க்கும் ஆகும். நம்ம வந்து இழுவிடாதுங்கிறதுல அவங்களே வந்து அவங்களை திட்டும்போது அதுக்கான ஒரு வேல்யூ வந்து கூடும். அது வந்து அதனால தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் உள்ள தெரியும்ல யாரை சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா பார்ப்பாங்க. அதுக்காக சொல்கிறது அவர்களுக்கும் விசுவாசத்தை காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அதனால் வந்து அவங்க வந்து நான் டிஎம்கேல தான் லாயலாக இருக்கிறேன், அவங்களுக்கு இல்லை நீங்கள் ஏடிஎம்கே பேச நான் எப்படி ஏன்னா நேற்று வரைக்கும் மாண்புமிகு இதே தெய்வம் பிரச்சனை டாக்டர் அம்மான்னு சொன்ன வாய். அதனால் அவர்களுக்கு வந்து இதில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், புரியுங்களா? அப்போ வந்து இல்லை நான் வருதுங்கிறக்காவே எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை வந்து சொல்லுவாங்க. அதனால் அதில் வந்து தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அது டிஎம்கேடைய நோன் பேட்டர்ன். ரொம்ப நன்றி சார்.